அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரக்கூடிய இந்த பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரானில் சிக்கி தவிக்கும் தனது குடிமக்களை வெளியேற்றும் முயற்சிகளை இந்திய அரசு தொடங்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட சுமார் 10,000 இந்தியர்கள் ஈரானில் சிக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களில் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் மருத்துவ பயிலக்கூடியவர்கள் மற்றும் மத நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் இந்தியா தந்த நாட்டினரை நில எல்லைகள் வழியாக வெளியேற்ற அனுமதித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கொண்ட ஒரு குழுவானது தற்பொழுது அங்கிருந்து மீட்கப்பட்டு ஆர்மேனியா எல்லையை அடைந்திருக்கின்றது என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் மத்திய அரசின் சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்து வரக்கூடிய மோதலின் விளைவாக மோசமடைந்து வரும் நிலைமையை கருத்தில் கொண்டு ஈரானில் உள்ள இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் இந்திய பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும் வகையில் இந்திய அரசு கடந்த பல நாட்களாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இந்திய தூதரகம் வடக்கு ஈரானில் இருந்து 110 இந்திய மாணவர்களை வெளியேற்றி ஜூன் 17, 2025 அன்று ஆர்மேனியாவிற்கு பாதுகாப்பாக அவர்களை கொண்டு செல்ல உதவியதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. ஈரான் மற்றும் ஆர்மேனியாவில் உள்ள இந்திய அரசுடைய தூதரங்களின் மேற்பார்வையின் கீழ் அந்த மாணவர்கள் ஆர்மேனிய தலைநகரமான எரவனுக்கு சாலை வழியாக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் ஜூன் 18, அதாவது இன்றைய தினம் மதியம் 2:55 மணிக்கு சிறப்பு விமானத்தில் எரவனிலிருந்து புறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூன் 15 அதிகாலையில், அதாவது நாளை அதிகாலையில் இந்த ஆபரேஷன் சிந்துவின் ஆரம்ப கட்டங்கள் ஒரு பகுதியாக அவர்கள் அந்த புதுடெல்லிக்கு வந்து சேர்வார்கள் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அங்கிருக்கக்கூடிய இந்தியர்களை சுமூகமாக இந்தியா மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசு தொடங்கியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதனை சுமூகமாக எளிதாக்கியதற்காக ஈரான் மற்றும் ஆர்மேனிய அரசாங்கங்களுக்கும் இந்திய அரசு நன்றிகளை தெரிவித்திருக்கின்றது. வெளிநாடுகளில் உள்ள இந்திய குடும்பங்களின் பாதுகாப்பிற்கு இந்தியா ஒரு முன்னுரிமை அளிப்பதை அடிப்படையாக கொண்டு தற்பொழுது இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையானது தொடங்கப்பட்டு தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்பொழுது மத்திய அரசு மேற்கொண்டிருக்கின்றது. கிறிஸ்டி.